இவன் மூஞ்சிலேயே முழிக்கணும்? சரி, இவன் மூஞ்சிலியா காலையில முழிச்சேன். இன்னைக்கு நாலு விளக்குன மாதிரி தான். என்ன சொன்னீங்க? காலேஜ்குள்ள வரும்போதே உன் மூஞ்சில பாத்துட்டோம்ல, இன்னைக்கு நாலு நல்லா இருந்துரும். ஓ, நாலு நல்லா இருந்தா எனக்கு என்ன, நாசமா போனா எனக்கு என்ன? வழி விடுங்க, நான் கிளாஸுக்கு போகணும். இந்த பக்கம் இவ்வளவு இடம் இருக்குல்ல, ஓரமா தள்ளிப்போ. நான் எல்லாம் மூவ் பண்ண மாட்டேன், இங்கதான் நிப்பேன். எவ்வளவு திமிரு உங்களுக்கு! சீனியர்னா அவ்வளவு திமிரு காமிக்கணுமா? ஆமா, அப்படிதான் திமிர் காமிப்பேன். என் பத்தி உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் இப்படிதான் இருப்பேன். என்னமோ எனக்கு சீனியர் மாதிரியே பேசிட்டு இருக்க. உன் பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். MBA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அப்படித்தானே? யாரா இருந்தா என்ன, உனக்கு நான் சீனியர் தானே, அப்போ ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, போடா. இது போடவா? ஆமா, நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் நானும் கொடுப்பேன். நீ எப்படி பிஹேவ் பண்றியோ அந்த மாதிரி தான் நானும் பிஹேவ் பண்ணுவேன். ஒரு நாள் என்கிட்ட நல்லா வசமா மாட்டுவேன், அன்னைக்கு இருக்கு உனக்கு. பாத்துக்கலாம். இப்ப மூடிட்டு கிளம்பு, எனக்கு கிளாஸுக்கு போகணும். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? இங்க பாரு, உனக்கு யாரு என் மேல கை வைக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க? எதுனாலும் வாயிலே பேசிக்கோ, மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அது வந்து நான் கூப்பிட்டேன், நீ நிக்கல, அதனாலதான் உன் கையை பிடிச்சேன். நீ கூப்பிட்டு நான் நிக்கலன்னா எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். கையை பிடிச்சி இழுக்குவியா? அது தெரியாம கையை பிடிச்சிட்டேன், சாரி. ஐயோ தினேஷ், எதுக்குடா அந்த பொண்ணு கையை பிடிக்க போனேன்? இனிமே இதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாளோ தெரியலையே. ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஓடிடுதா தினேஷ்? பொறுக்கி நாய் என் மேல கை வச்சிருக்கான். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவனை கம்ப்ளைண்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஏங்க, உங்களுக்கு டிரைவிங்லாம் கூட தெரியுமா? ஆமா, எனக்கு டிரைவிங் தெரியும்னு கூட உனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க எப்பவுமே பைக் தானே ஓட்டிட்டே இருப்பீங்க, அதனால கார் டிரைவிங் தெரியுமா தெரியாதுன்னு நினைச்சேன். கார் டிரைவிங்லாம் காலேஜ் டைம்ல நான் கத்துக்கிட்டேன். ஆனா கார் இல்லாதனால நான் ஓட்ட மாட்டேன். ஏன், ஒரு கார் வாங்கிருக்கலாம்ல? எங்க வீடு இருக்க நிலைமைக்கு கார் ஒண்ணு தான் குறை. ஏங்க, கார் வாங்குறதுன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. உங்க அப்பாவுக்கு கஷ்டம் இல்ல, ஆனா எங்க அப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். சரி, நீங்க வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வாங்கிக்கிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு டிரைவிங் பண்ணி. சரி, இந்த கார்த்திக் கார் கொடுத்தானே, நீங்க ஷாப்பிங் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அதை ஓட்டி பார்ப்போமேன்னு வாங்கினேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயமா? காலையில உங்க தங்கச்சி பூமாரி இருக்கால, நான் வெளியே துணி காய போட்டுட்டு இருந்தேன்னா அப்ப வந்து அவ ஸ்கூலுக்கு ஸ்பீடா போயிட்டு இருந்தா, நம்ம வீட்டு முன்னாடியோட. நம்ம வீட்டு முன்னாடியா? அவன் அந்த பக்கமா ஸ்கூலுக்கு போகவே மாட்டாளே. ஆமாங்க, நானும் கூப்பிட்டு கேட்டேன். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கெல்லாம் தயங்கிட்டே தான் இருந்தா, அதுக்கப்புறம் சும்மா அப்படியே பேசிட்டே கேட்டேன். சைக்கிள் ஏதோ பஞ்சரா இருக்கு, இப்படி போனா ஷார்ட் கட்டு, அதனாலதான் இந்த பக்கமா போறேங்கா அப்படின்னா. அதானே பார்த்தேன், அவ சைக்கிள் எடுத்துட்டு ரோடு வழியா தானே போவா, இந்த பக்கமா வர மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தனியாவா போனா? ஆமாங்க, இன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட இருக்கல, கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால நான் சீக்கிரமா போயிட்டு இருக்கேன், அப்புறமா உங்களை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்படியா? வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலா? நீ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டியா? அது எப்படி நான் கூப்பிடாம இருப்பேன்? ஈவினிங் வரும்போது எங்க வீட்டுக்கும் வா பூமாரி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்க, எனக்கு பயம், எங்க அம்மா அடிச்சு போடுவா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. ஆமா, அவளுக்கு அம்மானா ரொம்ப பயம். அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் கேட்போம் நாங்க ரெண்டு பேரும். ஆனா என்ன பண்றது, என் சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நிலைமையில வந்து நிக்கேன். ஓ, அப்ப என்ன கல்யாணம் பண்ணது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு? அப்படி கிடையாதுமா, எங்க அம்மா சொல்லிட்டு நான் எல்லாமே அப்படியே கேட்பேன். இப்போ வந்து எங்க அம்மா சொல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன். என்ன பண்றதுக்கு, என் ஜனனி என்னால பிரிஞ்சிருக்க முடியலையே, அதனாலதான் அப்படின்ட்டு சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களோ? நானும் தப்பா நினைச்சிட்டீங்க. ஏம்மா தப்பிச்சேன். அப்புறம் என் தங்கச்சி என்ன சொன்னா, மாறேன்னு சொன்னாலா? போகும்போது நான் ஈவினிங் வாரேன் அக்கா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அக்கா கிடையாது அண்ணி அப்படின்னே. அதுக்கு அவளும் சரி அண்ணி, நான் அப்புறமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. பாவம். ஏங்க, அவளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போய் பண்ணி வைக்கவே. அவ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது அவகிட்ட கொடுத்து அனுப்பலாம். அவளுக்கா? ஸ்வீட்ஸ்ல அவளுக்கு க்ரீம் கேக்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். க்ரீம் கேக்க பேக்கரியில வாங்கிடலாம், குலாப் ஜாமுன் எனக்கு பண்ண தெரியாதே. அப்புறம் அவளுக்கு பாதுஷா கூட ரொம்ப பிடிக்கும், அதுவும் பண்ணிடுவியா? அப்படியே ஊர்ல இருக்க எல்லா ஸ்வீட்டோட லிஸ்ட்டும் கொடுங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு க்ரீம் கேக் வாங்கிடலாம். அப்புறம் குலாப் ஜாமுன் வேணும்னா டின்ல கிடைக்கும் இல்லையா, அது வாங்கிடுவோம். வேண்டாங்க, அதுல எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருப்பாங்க, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. எது, குலாப் ஜாமுன் இல்லையா? ஆமாங்க, நானே அவளுக்கு என் கையாலே செஞ்சு கொடுக்கேன். எப்படின்றது கார்த்திகம்மா வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்போம். சரி, அப்புறம் உன் இஷ்டம், பேக்கெட் மட்டும் வாங்கிக்கோ, மறந்துடாத சூப்பர் மார்க்கெட்ல. சரி சரி சரி. அப்ப ஃபர்ஸ்ட் தூண்டில பூமாரிக்கு போட்டுற வேண்டியதான். நேற்றுக்கு சின்னது லேட்டா வந்துச்சு, இன்னைக்கு இன்னும் இவ்வளவு காணும். இவ்வளவு ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எனக்கு நெஞ்சு வலியே தான் வருது. அத்தை, இது என்ன இங்க வந்திருக்கா? பாப்பா ஆதி இரு. என்ன அத்தை, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களோ? அத்தை, உங்களை தான் கேட்டேன், என்ன இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ இரு, உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லு ஆதி, என்ன விஷயம்? எப்போ சென்னையில இருந்து வந்த? அது முந்தானத்து காலையில வந்தேத்த. அப்படியா? என்ன விஷயமா வந்திருக்க? சும்மா தான் வந்தியா? திருவாண்டத்துல எனக்கு ஒரு வேலை ரெடியா இருக்கத்த, அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, அதனால தான் வந்தேன். எது, திருவனந்தபுரத்துலயா? ஆமாத்த.
நீ ஃபாரின் போவ, பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போவ, வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன்ட்டு உங்க அம்மா அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பார்த்தா இங்க வேலைக்கு வந்திருக்க. அது ஒன்றும் இல்லத்த, இப்போதைக்கு இந்த வேலைக்கு போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் வெளிநாட்டுக்கு போவேன். இங்க பாரு ஆதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க கேட்டுக்கோ. அவங்க 2 பேருக்கும் நீ கல்யாணம் பண்ணி வச்சதுல எனக்கு உன் மேல கோவம் தான். ஆனா இப்ப அவங்களுக்காண்டி உன்னோட லைஃபை நீ அழிச்சுக்காத. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னும் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்காண்டி நீ இங்க இருந்து உன்னோட லைஃபை நீ வந்து ஸ்பாயில் பண்ணிக்காத. தயவு செஞ்சு சென்னைக்கு கிளம்பி போ. அங்க ஏதாவது நல்ல கம்பெனில வேலைக்கு போக பாரு. ஐயோ அத்தை, அவங்களுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இது வந்து பெரிய கம்பெனி, அதனால தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நானும் அதனால தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன். அம்மாவும் என்கிட்ட இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, போனா போட்டு அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நீ உன்னோட லைஃப் அழிச்சுக்காத அவங்களுக்காண்டி அப்படின்ட்டு. நான் எதுக்கு அவங்களுக்காண்டி என்னோட லைஃப் அழிச்சுக்கணும்? எனக்கு இன்டர்வியூக்கு தான் வந்தேன், அதுவும் நல்ல கம்பெனி, அதனால தான் வந்தேன். சரி, ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அத்தை, என்னத்த நீங்களும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் இன்னும் கோவமா தானே இருக்கீங்க? கோவம் இருக்கதான் செய்யும். யாரை பத்தியும் யோசிக்கல, பெரியவங்களை பத்தி யோசிக்கல, அவங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கல, உன்னை பத்தி யோசிக்கல, எதுவும் யோசிக்காம நீங்க முடிவெடுத்துட்டீங்க. அதனால எனக்கு உங்க மேல கோவம் தான். சரி அத்தை, மன்னிச்சுக்கோங்களேன். உன்னை மன்னிச்சு என்ன பண்ணதுக்கு? எனக்கெல்லாம் உன் மேல கோவம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அவங்க மேலதான் கோவம். சரி, உங்க கையால ஒரு காஃபி கிடைக்குமா? வீடு தேடி வந்து கேட்கற, தராம இருப்பேனா? இருந்துக்க, எடுத்துட்டு வரேன். சரி த. சோனி வந்துட்டாளா? ஆமா ஆமா, அண்ணா ரூமுக்குள்ளதான் குறைஞ்சிட்டு இருக்கா. சரி, சத்தியம் இன்னும் வரலையோ? ஆமா, நேத்து இந்த சுவாணி வரும்போது 5:45 மணி ஆயிடுச்சுட்டு நேத்தெல்லாம் பிடிச்சி நல்லா திட்டி விட்டு இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டா. இன்னைக்கு இந்த பிள்ளை சத்தியாவை காணதுக்கு இல்ல. எது 5:45 மணியாச்சா? 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாளே, ஏன் அவ்வளவு லேட்டா வந்தா? அது ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் ஆமா, குரூப் டிஸ்கஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? சில நேரம் இருக்கும். சரி இருந்துக்கப்பா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி த. 4:30க்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிரும். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர அளவுக்கு தான் தூரம் இருக்கு ஸ்கூலுக்கு இங்க இருந்து. அவ எதுக்கு அவ்வளோ லேட்டா வரணும்? ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சொல்லுவாங்களே. வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாம போயிருந்தா கூட மேம் கிட்ட சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். சரி கிடையாதே. நேற்று இந்த நேரம் கார்த்திக் கூட ஏதோ வேலை விஷயமா வெளியே போனான். கரெக்டாக அவன் வரும்போது 6 மணி இருக்கும். ஒரு வேளை இவங்க 2 பேரும் தான் மீட் பண்ணி பேசியிருப்பாங்களோ? சே, லூசா ஆதி, என்ன இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? சரி, சும்மா போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆமா, நேத்தெல்லாம் என்ன சண்டைன்னு கேட்குறீங்க வீட்ல? பின்ன எங்க அம்மா கையில மட்டும் சிக்கியிருந்தேன், சின்ன பின்னமா இருப்பேன். ஏதோ ஸ்பெஷல் கிளாஸு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி ஏமாத்திட்டேன். கஷ்டமா தான் இருந்துச்சு, என்ன பண்றது? அடுத்தது நீங்க சென்னையிலேருந்து வர வரைக்கும் உங்களை பார்க்க முடியாதே. இது சென்னையில இருந்து வர வரைக்கும் பார்க்க முடியாதுன்னா அப்போ கார்த்திகை தான் இவன் மீட் பண்ணியிருக்காளா? ஆ, அப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எப்போ வருவீங்க? இது நாளைக்கு வரீங்களா? அப்படியா? சூப்பர். சரி. நான் ஸ்கூலுக்கு போகும்போது தான், இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது. ஆனால் நேற்று மாதிரி 5:30 வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். சுவாணி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சித்த யாரா என்னமோ. ஆதி நீயா? ஆமா நான் தான். ஏன் நான் இங்கே வரக்கூடாதோ? இல்லை, அது திடீர்னு வந்திருக்கே, அதனால தான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, அத்தையை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே நீ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். இப்போலாம் ஃப்ரெண்டு கூட ரொம்ப பேசுறியே. அது வந்து நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கா, அதனால டவுட் கேட்டுட்டு இருந்தேன். டவுட் கேட்ட மாதிரி தெரியலையே. ஆதி, நீ எப்போ வந்த? இப்போதான் ஜஸ்ட்டு. அப்படியா? அது வந்து ஸ்கூல் விட்டு வந்து ஒரு 1/2 தான் இருக்கும், அதுக்குள்ளே டவுட்டா? அது ஸ்கூலில் வச்சு கேட்க நேரம் கிடைக்கலையா, அதான் வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணி அந்த கொஸ்டினோட டவுட்டை கேட்டுட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க நேற்று நீ ஸ்கூல் விட்டு வரும்போது 5:45 கிட்ட ஆயிடுச்சாமே. அவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? குரூப் ஸ்டடியா? எக்ஸாம்லாம் வருது இல்லையா, அதனால ஒரு 1/2 நாங்கள் எக்ஸ்ட்ரா இருந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து படிப்போம். ஏன் இன்னைக்கு இல்லையோ? இன்னைக்கு இன்னைக்கு இல்லை, இனிமே நாளைக்கு இருக்கும். அப்போ குரூப் ஸ்டடி டைம்லேயே நீ வந்து டவுட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும். எதுக்கு வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணுற? ஆதி, என்ன இன்னைக்கு இவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் என்ன நீ கேட்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணுமா? யார் கூட ஃபோனில் பேசிட்டு இருந்த? பாய் ஃப்ரெண்டு தானே? பாய் ஃப்ரெண்டா? எனக்குலாம் ஒன்றும் பாய் ஃப்ரெண்டே கிடையாது. போய் சொல்லாத சுவாணி, நீ பேசுறதுலே தெரியும் போய் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு. ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா நான் அத்தைட்ட சொல்லிடுவேன். இது எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அப்போ நீ என்னது போய் அத்தைட்ட சொல்லுவ? ஒழுங்கா சொல்லிடு. நீ ஃபோனில் பேசிட்டு இருந்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருக்கே அப்படின்ட்டு. என்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இல்லாததெல்லாம் போய் அத்தைட்ட சொல்லிடுவேன். ஏற்கனவே கோவமா இருக்காங்க, இப்போ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு அது வந்து பாய், அவ்வளோதான். நீ பேசுறதுலே தெரியுது சுவாணி, நல்லா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு. என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத, அது ரொம்ப கஷ்டம். யார் அந்த பையன்? உன் கிளாஸ்மேட்டா இல்லை ஸ்கூல்மேட்டா? அது வந்து அச்சோ, இப்போ இவங்கிட்ட என்ன சொல்லதுக்கு? கிளாஸ் மட்டும் சொன்னாலும் ஸ்கூல் மட்டும் சொன்னாலும் யாருன்னு காட்டும்பா, நம்ம ஊர்லன்னு சொன்னாலும் கண்டிப்பாக என்ன யாருன்னு கேட்பான். இப்போ என்ன பண்ணுறது? உங்கள் பேரை மட்டும் சொன்னோம், அவ்வளோதான், செத்த.
கேட்குதுங்களா சொல்லு. அது கிளாஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல் மட்டும் இல்லை. அப்போ நம்ம ஊரா, பக்கத்து ஊரோ? இல்லை இல்லை. அப்புறம் யாருன்னு சொல்லு சோனி. உன்கிட்ட நான் கொஸ்டின் கேட்டுட்டே எல்லாம் இருக்க முடியாது, டக்குன்னு யாருன்னு சொல்லிடு. அது அது வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. எது ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஆமாம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ஃபேஸ்புக் ஐடியா கிடையாதே. அது ஒன்று இருந்துச்சு. அம்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் இல்லையா, அதனால ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. எப்பயாச்சும் ஃபோன் பண்ணி பேசுவேன், அவ்வளோதான். உனக்கு அறிவே இல்லையா? படிச்சிருக்க தானே, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நடந்திருக்க. ஏன், என்ன தப்பு? நாங்கள் வந்து ஃப்ரெண்டு தான், லவ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு சுவானி. நீ ப்ளீஸ் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, அம்மா கிட்ட மட்டும் சொன்னீங்க அவ்வளோதான். ஆதி, ஐயோ சித்தி, இப்போ என்ன பண்ணதுக்கு? இவன் வேற போய் அம்மாட்ட சொல்லிடுவானே. ஏற்கனவே ஜனனி அக்கா விஷயத்தில் அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? இல்லை, அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டுனா? ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது?